வெல்கம் டு விசிஎன் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, போன வீக் நடந்த பிசிக்ஸ் கொஸ்டின் 9th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் கொஸ்டின் உள்ள 30 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the velocity of the body thrown vertically upward will decrease by. ஓகே, மேல் நோக்கி செங்குத்தாக எறியப்படும் பொருளின் வேகமானது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வேகம் பார்த்தீங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, மேல் நோக்கி செங்குத்தாக எறியப்படும் பொருளின் வேகமானது 9.8 மீட்டர் பர் செகண்ட். இது எதை ரிலேட் பண்ணி சொல்றாங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 9.81 நியூட்டன், அதை ரிலேட் பண்ணி சொல்றதா 9.8 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், which one of the following unit is fundamental unit? ஓகே, ஃபண்டமெண்டல் யூனிட் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 தான் இருக்கு. அந்த 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா நீளம், நிறை, காலம், ஓகே, மாஸ், அப்புறம் வந்து டைம், லென்த், இது சம்பந்தமா ஒரு 7 இருக்கு. அதுல கரண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அப்ப ஆப்ஷன் சி ஆம்பியர்ங்கிறதா சரியான பதில். மற்றதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட் கிடையாது, அதெல்லாம் டெரைவேட்டிவ் யூனிட்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, FUS அண்ட் MKS இரண்டு அளவை முறைகளும் பொதுவான அலகை கொண்டது எது? ஓகே, the fundamental unit which is common in FPS and MKS system is. ஓகே, ரெண்டு சிஸ்டத்திலையும் எது காமனா இருக்குன்னா செகண்ட் அப்படிதான். ஓகேவா, FPS சிஸ்டம்னா என்னன்னா ஃபீட் பவுண்ட் செகண்ட், இது மீட்டர் கிலோகிராம் செகண்ட். ஸோ ரெண்டு விதமான சிஸ்டம் இருக்கு. இது ரெண்டுலயுமே காமனா என்ன இருக்குன்னா செகண்ட் இருக்கு. ஓகே, இதான் செகண்ட் இருக்கு. ஸோ இதுதான் சொல்றாங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, finding the relative density of liquid through. ஓகே, திரவங்களில் ஒப்படத்தியை காணப்படுவது. திரவங்கள் ஒப்படத்தி காணப்படுவது எந்த ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஆர்கிமிடிஸ் தத்துவம்ல தான் நம்ம வாட்டரோட வெயிட்டுக்கு எவ்வளவு இருக்கோ நம்ம போடுற ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து வாட்டர் வந்து வெளியில வந்துடும். ஸோ அதுதான் ஆர்கிமிடிஸ் தத்துவம். ஆப்ஷன் ஏ சரியான பதில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, when liquid are heated they, okay, when liquid are heated they expand more than solid but less than gas. okay, திரவங்கள் சூடாக்கப்படும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா சூடாக்கப்படும் இருக்கு, அதுல டா, இந்த இது வந்து டா, அது மட்டும் கரெக்ட் பண்ணீங்க. சூடாக்கப்படும் போது திரவங்கள் சூடாக்கப்படும் போது திண்மங்களை விட அதிகமாகவும் ஆனால் வாயுக்களை விட குறைவாகவும் விரிவடையும். ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6, சப்மரைன்ஸ் ஆர் ஒர்க்கிங் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல். ஓகே, நீர் மூழ்கி கப்பல் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் வேலை செய்கின்றன? ஸோ வாட்டர் ரிலேட்டரா வந்தாலே அது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் ஒரு கப்பல்னு பாத்தீங்கன்னா மிதக்கிற சம்பந்தமா வரும். ஸோ கப்பல் இது சம்பந்தமா வந்துச்சுன்னா அது என்ன பாத்தீங்கன்னா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல். ஆப்ஷன் டி ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ங்கிறது சரியான பதில். அடுத்து 7th கொஸ்டின், டு சால்வ் த ஃபுட் ப்ராப்ளம் ஆஃப் த கண்ட்ரி விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நெசசரி? இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ், ஈஸி அக்சஸ் ஆஃப் பீப்புள் டு த ஃபுட் கிரெயின், பீப்புள் should have money to purchase the grain, all of the above. ஓகே, ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த above தான் சரியா. நம் நாட்டின் உணவு பற்றாக்குறை சமாளிக்க கீழ்கண்டவற்றில் எது அவசியமானது? உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துவது மற்றும் தானியங்களை பயன்படுத்துவது. ஸோ இதுவும் சரியான பதில் தான். மக்களுக்கு எளிமையாக உணவு தானியங்கள் கிடைக்க. ஓகே, இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். தானியங்கள் வாங்குவதற்கு மக்களிடம் பணம் இருக்க. ஓகே, இது எல்லாமே இருந்தாதான் என்ன பண்ணா உணவு பற்றாக்குறையை சமாளிக்க முடியும். ஸோ மேற்கண்ட அனைத்தும் அப்படிங்கிறத சரியான பதில் ஆப்ஷன் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8, who proved that sound wave cannot pass through the vacuum or empty space? ஓகே, ஒலி அலைகள் வெற்றிடத்தின் வழியே பாயாது என்பதை நிறுவியவர் யார்? ஓகே, ஒலிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் தேவை. ஒலி அப்படிங்கிறது மெக்கானிக்கல் வேவ். மெக்கானிக்கல் வேவ்னா அதுல மீடியம் இருக்கணும். மெக்கானிக்கல் வேவ்ல 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, அதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வேவ், லாங்கிடியூடல் வேவ்ஸ் இருக்கு. அதுல நம்ம சவுண்ட் வேவ் எதுல வரும்? லாங்கிடியூடல் வேவ் வரும். ஒலி அலைகள் வெற்றிடத்தில் பரவாது. இது யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் பாயில். இவர் எப்படி டிஸ்கஸ் பண்ணாருன்னா பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று பண்ணாரு. ஓகே, பெல்ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்னா சாதாரண ஏர்ல வச்சுட்டு எலக்ட்ரிக் பெல்ல ரிங் பண்ணாரு, சவுண்ட் எல்லாரும் கேட்டுச்சு. அப்புறம் வேக்கம் பம்ப் மூலயமா அதுல உள்ள வேர்லாம் வெளில எடுத்துட்டு மறுபடியும் ரிங் பண்ணாரு, அதுல கேட்கல சவுண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவர் பண்ணாரு. ராபர்ட் பாயில். ஆப்ஷன் ஏங்கிறதா சரியான பதில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9, ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, வேவ் தட் ரிக்வயர் மெட்டீரியல் மீடியம் டு ப்ரொபகேட் such as sound wave are referred to as the mechanical wave. அடுத்தது மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஆர் 2 kinds, longitudinal and transverse wave. இது லாஸ்டோட சொன்னேன். Electromagnetic waves do not require a medium to propagate and can travel through the vacuum. Okay, ultrasonics are transverse wave. So ultrasonics waveங்கிறது ஒரு சவுண்ட் வேவ், அது டிரான்ஸ்ஃபர் வேவ்னு சொல்லிருக்காங்க. சவுண்ட் வேவ் எல்லாமே லாங்கிடியூடல் வேவ். அப்ப ஆப்ஷன் டி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் வேவ்ங்கிறது ராங் ஆன்சர். சோ ஆப்ஷன் டிங்கிறதா இந்த क्वेश्चனுக்கு சரியான ஆன்சர். ஏன்னா ஃபைண்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, இது தமிழ்ல கீழ்கண்டவற்றுள் சரியற்ற வாக்கியத்தை கண்டறிக. பரவுவதற்கு ஊடக தேவைப்படும் அலைகள் எந்த அலைகள் நினைக்கப்படும்? இது சரியானது. எந்திர அலைகள் 2 வகைப்படும், நெட்டலைகள், குறுக்கலைகள். ஓகே, மின்காந்த அலைகள் போன்ற சில வகை அலைகள் பரவுவதற்கு ஊடகங்கள் தேவைப்படாது. சரியானது. லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோ வேவ்ஸ், இதெல்லாம் வந்து ஊடகம் தேவைப்படாது.
அவை வெற்றிடத்தின் வழியாக பரவும். மீயொலிகள் குறுக்கலைகள், மீயொலிகள் என்பது நெட்டைகள். சோ ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான பதில். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. சவுண்ட் வேவ் இன் ஏர் ஆர். ஓகே, ஒலி அலைகள் காற்றில் லாங்கிடியூடல் வேவ். சவுண்ட் வேவ் எப்போதுமே லாங்கிடியூடல் வேவ் தான் பரவும், அதை நெட்டலைகள் சொல்லுவாங்க. ஓகே, லாங்கிடியூடல் வேவ் நெட்டலைகள். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். அடுத்து the speed of the sound in water is approximately. ஓகே, தண்ணீரில் ஒலியின் வேகம் தோராயமாக. நம்ம பாத்தீங்கன்னா சவுண்ட் வேவ் பொறுத்த வரைக்கும் சாலிட்ல ரொம்ப வேகமா போகும். எதை கம்பேர் பண்றப்ப? லிக்விட கம்பேர் பண்றப்ப. கேஸ்ல அதோட கம்மியா தான் போகும். மீடியம் டு மீடியம், கொஞ்சம் டென்சரான மீடியத்துக்கு போக சவுண்டோட ஸ்பீடு அதிகமாகும். ஓகே, அப்ப தண்ணீரோட ஒலியின் வேகம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1440 மீட்டர் பர் செகண்ட், 1440 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் ஏங்கிறதா சரியான பதில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 12. the SI unit of specific heat capacity. தன்மேற்பு திறனின் அலகு. தன்மேற்பு திறன்னா ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹீட் கெப்பாசிட்டியை அப்சர்வ் பண்ற தன்மை இருக்கும், அதுதான் தன்மேற்பு திறன் சொல்றாங்க. அதோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின். ஓகே, ஜூல் பை கிலோகிராம் கெல்வின், அதுதான் -1 கெல்வின் கொடுத்திருக்காங்க. இதான் சரியான பதில், ஆப்ஷன் ஏ. அடுத்து வாட்டர் இஸ் யூசுவல் as a coolant in the radiator of car engine because. ஓகே, வாகன ரேடியேட்டர்களில் தண்ணீர் ஏன் பொதுவாக குளிர்விப்பானாக இருக்கிறது? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். நம்ம அப்ளிகேஷன் பாக்குறோம். வாகன ரேடியேட்டர்கள் தண்ணீர் ஏன் பொதுவான குளிர்விப்பானாக இருக்கிறது? அது என்ன காரணம்னா ஆப்ஷன் ஏ குறைந்தபட்ச கொதிநிலை உடையது, குறைந்த அடர்த்தி, எளிமையாக கிடைத்தல், அதிக தன்னுறுப்பு திறனை கொண்டிருத்தல். கொதிநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணிக்கலாம். சோ அதனாலதான் என்ன பண்றாங்க, பொதுவான குளிர்விப்பானாக பயன்படுத்துறதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ குறைந்தபட்ச கொதிநிலை உடையதுதான் சரியான பதில், ஆப்ஷன் ஏ. So has low melting point, so low boiling point. அப்புறம் B வந்து low density is easily available as a high specific heat. ஆப்ஷன் A low boiling point தான் கரெக்டான பதில். அடுத்து क्वेश्चन நம்பர் 14 க்கு போறோம். which is not a renewable energy source. ஓகே, கீழ் கண்டவற்றில் எது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் மூலம் இல்லை? fossil fuels. ஆப்ஷன் D fossil fuels. புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு என்ன அர்த்தம்? புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்னா என்ன அர்த்தம்? நமக்கு செலவு பண்ணா தீர்ந்துரும். படிக பொருள்லாம் பாத்தீங்கன்னா fossil fuels, பெட்ரோல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம ஸ்டேஜுக்கு மேல தீர்ந்துரும், அதுக்கு மேல எடுக்க முடியாது. ஏன்னா இது முன்னாடி வாழ்ந்த மரங்கள்லாம் படிஞ்சு அது பெட்ரோலா மாறி இருக்கு படிமை எரிபொருளாக. இப்ப சூரிய சக்தினா சூரிய எனர்ஜி தான் இருக்கும், காற்று நமக்கு காற்று இருந்துகிட்டே தான் இருக்கும், நீர் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜி. இது எது ரினியூபிள் எனர்ஜி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி புதைப்படிவ எரிபொருள் fossil fuels. ஸோ ஆப்ஷன் 15 convert 86 டிகிரி ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ். இதுக்கு தான் நமக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலால போட்டோம்னா 86 டிகிரி செல்சியஸ் வந்து மாத்திரம்னா எவ்வளவு வரும்னா 30 டிகிரி செல்சியஸா வரும். ஆப்ஷன் 16 the normal body temperature is. ஓகே, மனிதனின் சராசரி வெப்பநிலை என்ன? மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு பாத்தீங்கன்னா 98.4 ஃபாரன்ஹீட். அது அப்படியே செல்சியஸ்ல பாத்தோம்னா 36.9 டிகிரி செல்சியஸ். ஸோ போத் ஏ அண்ட் பிங்கிறது சரியான பதில். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். the normal body temperature is, மனித சராசரி உடல் வெப்பநிலை வந்து both A and B. The unit of acceleration. So unit of acceleration முடுக்கத்தின் அலகு. முடுக்கத்தின் அலகு எப்படி கண்டுபிடிக்கணும்? அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா change in velocity divided by time. Change in velocity, velocityயோட யூனிட் என்னன்னு பாத்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட். சோ கீழ ஒரு டைம் இருக்கு, அப்ப அங்க இன்னொரு செகண்ட் ஆட் ஆகும், அப்ப மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கறதா முடுக்கத்தின் அலகு. ஓகே, the unit of acceleration is option C மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ங்கறதா சரியான பதில். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு the ஆவரேஜ் ஸ்பீட் அப்படிங்கிறது எந்த ஃபார்முலா அப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீடு அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ஆப்ஷன் டி மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன் கொடுத்திருக்காங்க, அது கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வெலாசிட்டி பை டைம் கொடுத்தா அதையும் கேன்சல் பண்ணிடலாம். டிஸ்பிளேஸ்மென்ட் டைமும் கிடையாது. அப்ப ஸ்பீடு வந்தால டிஸ்டன்ஸ் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை டைம் டேக்கன். ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில். சராசரி வேகம் கடந்த மொத்த தொலைவு டிவைடட் பை எடுத்துக்கொண்ட மொத்த நேரம். ஆப்ஷன் ஏ. அடுத்தது நம்பர் ஆஃப் क्वेश्चन வந்து 19 the SI unit for angle. the angle-க்கு வந்து என்ன SI யூனிட் கேக்குறாங்க? கோணத்தின் SI அலகு ரேடியன். ஓகே, ரேடியன் தான் SI அலகு. சோ இது டைரக்ட் क्वेश्चन. ஆப்ஷன் சி ரேடியன்ங்கிறது தான் சரியான பதில். அப்புறம் the dimensional formula for gravitational constant. ஓகே, இந்த dimensional formula புவியீர்ப்பு மாறிலியின் பரிமாணங்கள். சோ இது வந்து இந்த பரிமாண வாய்ப்பாடுங்கிறது ரிப்பீட்டடா கேக்குற क्वेश्चन. இத பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கணும்னா கிராவிடேஷனல் ஃபார்முலா எப்படி நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலால இருந்து நம்ம என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் எடுக்கணும். கிராவிடேஷன் ஃபார்முலா என்ன சொல்லுது? F = G × m1 m2 / r². இதுல G அப்படிங்கறத கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்ப G இந்த சைடு வச்சிட்டு மத்ததெல்லாம் இந்த சைடுல கொண்டு வந்துரும்.
அப்படி டெரைவ் பண்ணோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா m power -1 l power 3 t power -2. ஸோ இதுதான் சரியான பதில். ஓகே, அடுத்த 221வது கொஸ்டின். அட் விச் டெம்பரேச்சர் மெர்க்குரி ஷோஸ் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ்? ஓகே, எந்த வெப்பநிலையில் பாதரசம் சுழி மதிப்பை அடையும்? ஸோ பாதரசம் எப்போ வந்து நம்ம ஜீரோல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.2 கெல்வின்ல தான் ஜீரோ மதிப்பெல்லாம் வரும். 4.2 கெல்வின்ல தான் சரியான பதில். அடுத்து கொஸ்டின் நம்பர் 22. மேட்ச் ஃபாலோயிங் அனிமோமீட்டர், வோல்ட்மீட்டர், கால்வானோமீட்டர், ஸ்க்ரூ கேஜ். ஸோ இந்த சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட், டயாமீட்டர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், விண்ட் ஸ்பீடு. ஓகே, அனிமோமீட்டருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு, அனிமோமீட்டருக்கு விண்ட் ஸ்பீடு. அப்புறம் வோல்ட்மீட்டருக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணுறது தான் வோல்ட்மீட்டர். கால்வானோமீட்டருக்கு கரண்ட், ஸ்க்ரூ கேஜ் வந்து டயாமீட்டரை மெஷர் பண்ணுறது. ஸோ அனிமோமீட்டர் காற்றின் வேகம், வோல்ட்மீட்டர் மின்னழுத்த வேறுபாடு, கால்வானோமீட்டர் மின்னோட்டம், திருகலவி விட்டம். ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கறதா சரியான பதில். ஸோ 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது, ஹார்ஸ் பவர்னா ஹெச்பின்னு சொல்லுவோம், அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். இது ஒரு ஸ்டாண்டர்ட் 746 வாட் அப்படிங்கிறது 1 ஹெச்பி அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். இன் குட் ஆடிட்டோரியம் த ஃபேக்டர் டு பி கன்சிடர்ட் இஸ் அக்வோஸ் எஃபெக்ட். நேர்த்தியான கலையரங்கு கீழோட்டில் எந்த காரணம் இன்றியமையாது? ஒளி விளைவு. ஏன் ஒளி விளைவுனா ஒளிக்கு எதிரொலிப்பு தன்மை இருக்கு, அதனாலதான் நமக்கு எக்கோ கேக்குது. நம்ம ஒரு தியேட்டர்ல போய் உட்காந்துருக்கோம், அங்க சவுண்ட் கேக்குது, அது பட்டு நம்ம எக்கோ கேட்டுக்கிட்டே இருந்தா நம்மளால படம் பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒளி சவுண்டை அப்சர்வ் பண்ற மெட்டீரியல் தான் அங்க வச்சிருப்பாங்க. அமுக்கப்பட்ட நார், நீங்க சீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேங்காய் நார் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா அதை நமக்கு என்ன பண்ணுவோம், டயப்பர் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒளி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த எஃபெக்டுக்கு பேரு தான் அக்வாட்டிக்ஸ் எஃபெக்ட், ஒளி விளைவு. கொஸ்டின் நம்பர் 25. சவுண்ட் வேவ் இன் ஏர் ஆர். ஸோ சவுண்ட் வேவ் வந்து காற்றில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங்கிடியூடினல் வேவ். ஸோ நீள்வெட்டுனாலும் ஒண்ணுதான், நெட்டலைகள்னாலும் ஒண்ணுதான். ஓகே, ரெண்டுமே சேம் தான், நெட்டலைகள் அல்லது நீள்வெட்டு, லாங்கிடியூடினல். A piece of ice is dropped in a vessel containing kerosene. When ice melt, the level of kerosene will melt பாத்தீங்கன்னா MELT. மண்ணெண்ணை கொண்ட ஒரு பாத்திரத்தில் பனிக்கட்டின் ஒரு துண்டு போடப்படுகிறது. பனி உருகும் போது மண்ணெண்ணெயின் நிலை டேஸ் ஆகும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மண்ணெண்ணை கொண்ட ஒரு பாத்திரத்துல மண்ணெண்ணெய் இருக்கு, அதுல மேல ஒரு பனிக்கட்டி துண்டு போடுறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் பி வந்து வீழ்ச்சி. ஓகே, வீழ்ச்சி, மண்ணெண்ணெய் நிலை வந்து என்ன ஆகும் சொன்னா வீழ்ச்சி நிலையை அடையும். Fall. The artificial satellite revolved round the earth in circular orbit. Which quantity remain constant? Okay, the artificial satellite revolves around the earth circular orbit. Which quantity remain constant? இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆங்குலர் மொமெண்ட்ங்கிறது தான் சரியான பதில். செயற்கைக்கோளை பூமியை வட்டப்பாதையில் சுற்ற வைக்கும் போது எந்த அளவு மாறாமல் இருக்கும்? கோண உந்தம் தான் என்னன்னா மாறாமல் இருக்கும். ஸோ கோண உந்தம் தான் பாத்தீங்கன்னா சர்க்குலர் ஆக்சிலேஷன் தான் கோண உந்தம் சொல்றாங்க, அதுதான் வந்து நம்ம மாறாம இருக்கும். ஓகே, அடுத்து question number 28. The rotational effect of force on a body about an axis of rotation is described in term of the moment of force. சுழற்சிக்கான அச்சை பற்றி ஒரு உடலில் உள்ள விசையின் சுழற்சி விளைவு எவ்வாறு விவரிக்கப்படுகிறது? விசையின் திருப்புத்திறன். ஸோ விசையின் திருப்புத்திறன் எடுத்துக்கிட்டோம்னா சுழற்சியின் அச்சை பற்றி ஒரு உடலில் உள்ள விசையின் சுழற்சி விளைவை இது விவரிக்குது. ஸோ விசையின் திருப்புத்திறன் ஆப்ஷன் டிங்கிறது தான் சரியான பதில். இதுல மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, அடுத்து 29வது கொஸ்டின். Which law is also called the law of inertia? ஓகே, law of inertia நிலைமை விதி அப்படின்னா எதை அழைக்கப்படுறாங்க? இது ஒரு டைரக்ட் கொஸ்டின். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஓகே, நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாங்கிறதா law of inertia. ஓகே, law of inertia ஆப்ஷன் பிங்கிறது சரியான பதில். அது லாஸ்ட் கொஸ்டின். 30வது கொஸ்டின். Which one of the following has highest value of the specific heat? பின் வருவனவற்றில் தன்வெப்ப திறன் மிக உயர்ந்த மதிப்பு இதில் எது? ஓகே, கீழ்கண்டத்துல வந்து தன்வெப்ப திறன் எது அதிகமா இருக்கும்? ரொம்ப ஹீட்டை உள்வாங்கிட்டு தான் என்ன ஆகும், நீர் வந்து ரொம்ப பாயில் ஆகும். ஸோ அதுக்கு தான் என்னன்னா தன்வெப்ப திறன் ரொம்ப அதிகம். ஆப்ஷன் டி வாட்டர் அப்படிங்கிறதா சரியான பதில். ஓகே, இப்போ 1ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக்ல நடந்த டெஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டெஸ்ட் கொஸ்டினுக்கு அடுத்த பிசிக்ஸ் கொஸ்டினுக்கு நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.